வணக்கம். எஸ். நிஷாந்த், 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, குரும்பட்டி, ஆலாங்காயம் ஒன்றியம், திருப்பத்தூர் மாவட்டம். தமிழால் இயங்கி தமிழில் மயங்கி விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி ஆனந்தம் பெறுக, அனைவரும் வருக என கலை திருவிழாவிற்கு வந்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என பேரன்போடு வரவேற்கிறேன். பசுமையும் பாரம்பரியமும் பேச்சு போட்டி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். நிஷாந்த். இன்று நான் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி பேசப் போகின்றேன். பாரம்பரியம் என்பது பழங்கதை அல்ல, அது நம் பண்பாட்டின் ஆணிவேர். நமது கலாச்சாரம், கலை, இலக்கியம், உணவு, உடை என அனைத்திலும் பாரம்பரியத்தின் தாக்கம் ஆழமாக பதிந்துள்ளது. இயற்கையை இறைவனாக கண்ட இனம் நம் தமிழ் இனம். மரங்களை வெட்டுவதை பாவம் என கருதியது நம் மரபு. ஒவ்வொரு கோயிலும் ஒரு கலை விருட்சத்தை கொண்டு பசுமையை போற்றுவது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பது நம் பாரம்பரிய பழமொழி. பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி சொன்னது நம் பாரம்பரியம். வீட்டுக்கு மரம் வளர்ப்பது அன்று வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றோ பசுமையை அழித்து கட்டிடங்களை கட்டுகிறோம். பாரம்பரியத்தை மறந்து நாகரிகம் என்ற பெயரில் இயற்கையை சிதைக்கிறோம். அதன் விளைவாக மாசடைந்த காற்றும் நோய்களும் நம்மை சூழ்ந்துள்ளன. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எஸ். சேதுபதி, 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, குரும்பட்டி, ஆலாங்காயம் ஒன்றியம், திருப்பத்தூர் மாவட்டம். திருக்குறள் ஒப்புவித்தல். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயணம் அதே. தக்கார் தைவிலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். செய்யாமல் செய்த உதவிக்கு வயமும் ஆடமும் ஆற்றல் அரிது. கற்க கதறட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இயன்றபடியின் பெருதுவர்க்கும் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய். பலர்மிசை நான் மானடி சேர்ந்தார்க்கு நிலர்மிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் இழுப்பம் தளரான் ஒழுக்கம் இழினம் ஓமப்படும். நீரென்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானென்று அமையாது ஒழுக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் திகுரோச்சான், 1ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, குரும்பட்டி, ஆலாங்காயம் ஒன்றிய, திருப்பத்தூர் மாவட்டம். பச்சை தன்னை போற்று பண்பாட்டை பேணு மரநடு மண்மைக்கு மாடுமுள்ள மரவே நீர்ந்த பேண்கா இள உல நீச்சி கலை வண்ண காப்பாய் ஊர் நலை காவலன்கடி ஊர் நலை விரும்பே வீட்டு குறு மரவை இதனை அரைச்சு பழமை மேற்நல பொதுநலம் பேணி கமிழ காப்பாக. அனைவருக்கும் வணக்கம். டி. தேவிஸ்ரீ, 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, குரும்பட்டி, ஆலாங்காயம் ஒன்றியம், திருப்பத்தூர் மாவட்டம். பிளாஸ்டிக் ஒழிப்போம் பாடல். நாடு வீடு தூய்மையாக இருக்கணும், அதுக்கு நான் நீ ஒன்னா சேர்ந்து உழைக்கணும். யாரு கண்ணும் பட்டாம தான் இருக்கணும், அதுக்கு பூசணிக்காய நடு ரோட்டில் உடைக்கணும். பழக்கமாறணும் மூட பழக்கமாறணும், வழக்கமாறணும் மூட பழக்கமாறணும். தூய்மையாக இந்தியாவை உருவாக்கணும், நாம உருவாக்கணும். கண்ட இடத்தில் குப்பையை தான் கொட்டாத நம்ம நாட்டை நாட்டடிக்க வைக்காத. கண்ட இடத்தில் குப்பையை தான் கொட்டாத நம்ம நாட்டை நாட்டடிக்க வைக்காத. நாடு வீடு தூய்மையாக இருக்கணும், அதுக்கு நான் நீ ஒன்னா சேர்ந்து உழைக்கணும்.
யாரு கண்ணும் படாம தான் இருக்கணும். அதுக்கு பூசணிக்காய் என்னோட ரோட்டில் உடைக்கணும். லாரி கொட்டின குப்பையால ஊரு நாரி போச்சு. லாரி ஏறி கூட்ட குழம்பு குப்பை மேடா ஆச்சு. ஃபாரினுக்கு போன மாசம் போய் வந்தேன். உன் இஷ்டப்படி எங்க போட முடியாது. உலகத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு தான்ப்பா. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் அசிங்கப்படலாமா? உலகத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு தான்ப்பா. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் அசிங்கப்படலாமா? நாடு வீடு தூய்மையாக இருக்கணும். அதுக்கு நானும் நீ ஒன்னா சேர்ந்து உழைக்கணும். யாரு கண்ணும் படாம தான் இருக்கணும். அதுக்கு பூசணிக்காய் என்னோட ரோட்டில் உடைக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எம் தீபிகா, 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, குரும்பட்டி, ஆலாங்காயம் ஒன்றியம், திருப்பத்தூர் மாவட்டம். மரம் மாறுவேடம். அனைவரையும் அன்புடன் வணங்குகிறேன். நான் உங்களை சிந்திக்க வைக்கும்படி மரத்தின் உபயோகங்களை கூற வந்துள்ளேன். கிளி வளர்த்தேன், பறந்துவிட்டது. அணில் வளர்த்தேன், ஓடிவிட்டது. மரம் வளர்த்தேன், இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்பது அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளுடன் ஆரம்பிக்கிறேன். மரங்கள் இயற்கையின் வரங்கள். மனிதனின்றி மரங்கள் வாழும். மரங்கள் இன்றி மனிதனால் வாழ முடியாது. நாம் வெளியேறப்படும் கார்பன் டை ஆக்சைடு கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜன் வெளியேறுகிறது. மரங்களின் காய்ந்த இலைகள், பட்டைகள் மண்ணுக்கு உரமாகுகின்றன. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்பதற்கேற்ப மரங்கள் இருந்தால் மட்டுமே மழை பெற முடியும். நாடு செழிப்பாக இருக்கும். சில மரங்களின் பயன்களை கூறுகிறேன். பனைமரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும். அதன் வேர் நீர் சேமிக்க உதவும். அதன் காய்ந்த ஓலைகள் பாய், கூடை, கூரைகள் பின்ன உதவும். மரத்தில் இருந்து நுங்கு, பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனம்பழம் போன்றவற்றை கிடைக்கும். வாழை மரம் உச்சி முதல் வேர் வரை எல்லாம் மனிதனுக்கு பயன்படுகின்றன. வாழை இலை சாப்பிட்டால் சத்துக்கள் அதிகம், நோய் குணமாகும். அரச மரம் அதிகப்படியான ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும். வேப்ப மரம் விஷத்தை குறிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆலமரம், புளியாமரம் புயல் வேகத்தை குறைக்கும். இப்படி பல மரங்கள் நமக்கு பயன்படுகின்றன. ஒரு மனிதனுக்கு பல்லு போச்சனா சொல்லு போச்சு. மரம் போனால் மழையும் போச்சு. மனிதனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் பூமிக்கு மரம் முக்கியம். இந்த உலகத்தில் மரத்தின் முதல் நண்பன் மரம். ஆனால் மனிதனின் முதல் எதிரி மரம். இதை மாற்ற வேண்டுமெனில் மனிதனாகிய நாம் மாற வேண்டும். விதை விதைப்போம், செடி நடுவோம், மரம் வளர்ப்போம், மண்ணை காப்போம் என்று என் பேச்சை முடித்துக்கொண்டு விடை பெறுகிறேன். மனித குலத்தின் எதிர்காலம். அன்புள்ள நண்பர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. மனித குலத்தின் எதிர்காலம். தொழில்நுட்பத்தி வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களை நம் வேலைகளை எடுத்துக்கொள்ளும் என்ற அச்சம் உள்ளது. நாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கோ புதிய வேலைகளை உருவாக்கலாம். காலநிலை மாற்றம், கடல் மட்டம் உயர்வு, வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இதை தடுக்க புதைப்படிவ எரிபொருட்களை அதிகரிக்க வேண்டும். புதுப்பிக்க எரிசக்தியை அதிகரிக்க வேண்டும். உலகமயமாக்கல் காரணமாக நாடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. இதனால் இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆனால் இதனால் சில நாடுகளில் கலாச்சாரம் பாதிக்கப்படலாம். நம் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டே உலகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும். மனித குலத்தின் எதிர்காலம் நம் கைகளில்
நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நம் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.